ஹியூமன் நேச்சரில் நிறையவே பேட், நிறையவே குட் அப்படின்னு இருக்குது. என்னை பொறுத்த வரையும் நான் பல பேடான விஷயங்கள் தான் பார்த்துருக்கேன். வெரி ஃபியூ பீப்புள் தான் அவங்களுக்குள்ளே இருக்க குட்னஸை வெளியே கொண்டு வராங்க. உதாரணத்துக்கு நம்ம பெரிய பெரிய தலைவர்களை எடுத்துடலாம். விவேகானந்தர், அன்னை தெரசா, இந்த மாதிரி ஒரு சில சொற்பமானவங்க தான். ஆனால் பேட் பீப்புளுன்றப்ப அது எக்கச்சக்கமாக இருக்குது. நம்மளால் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. மனுஷங்களோட நேச்சரை நம்ம 3 விதமாக பிரிக்கலாம். லேசினஸ், எல்லாத்தையும் ஈஸியாக மாற்றுறது. 3வது, தங்களுக்கு பொதுவாக ஒத்து வராத விஷயத்த பேடாகவும் தங்களுக்கு பொதுவாக ஒத்து வர விஷயத்த குட்டாகவும் எடுத்துக்கிறது. இதுதான் ஹியூமன்ஸோட பொதுவான விஷயம். என்னை பொறுத்தவரையும் நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு மனுஷனுக்கு கெடுதல் செய்யாமல் அவங்களோட ஃப்ரீடத்தை கெடுக்காம நாம் எந்த விஷயத்த செஞ்சாலும் அது நல்ல விஷயம்தான். ஓகே, அதே மாதிரி நம்ம ஹியூமன்ஸையும் 3 விதமான கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். பட் இதுக்கு மேலே நம்ம பிரிக்க முடியும். பட் நான் பொதுவாக சொல்கிறேன். குட் பீப்புள், பேட் பீப்புள் அண்ட் எதுலேயுமே இன்வால்வ் ஆகுது பீப்புள். நம்ம ஃபஸ்ட்டு குட் பீப்புளையும் பேட் பீப்புளையும் தனியாக வச்சுக்கலாம். இந்த எதுலேயுமே இன்வால்வ் ஆகாமல் இருக்காங்கல்ல, இவங்களை பற்றி முதல்ல பேசுவோம். மெஜாரிட்டியான ஹியூமன் ரேஸ் இந்த கேட்டகரியில் தான் வரும். அதாவது தங்களை எதுலேயுமே இன்வால்வ் படுத்திக்காதவங்க. அவன் எப்படிப்பட்டவனா, தாங்களுக்கு என்ன நடந்தால் என்ன, தங்களை சுற்றி என்ன நடந்தால் என்ன, நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிறவங்க. ஐ மீன் என்னையும் அந்த கேட்டகரியிலேயே வகைப்படுத்திக்கலாம். பட் எனக்கு இதுக்கு மேலே அந்த மாதிரி இருக்கிறதுல விருப்பம் இல்லை. ஸோ ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட் டு பீயிங் எ குட் காய். ஓகே, நம்ம கண்டென்ட்டில் மாறாமல் என்ன கண்டென்ட்றதை பற்றி பேசலாமா? இந்த கைண்ட் ஆஃப் பீப்புள் யூஸ்வலாக ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறதா இருப்பாங்க. மோஸ்ட்லி லைக் தங்களை எதில் இன்வால்வ் பண்ணிக்கிறதா இருந்தால் தங்களுக்கு ஒரு லீடர் வேணும்னு நினைப்பாங்க. இவங்கெல்லாம் முன் வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஒருத்தர் அங்கே வந்து பெரிய ஆளாகிறப்ப கீழே நின்று கை தட்டினாலும் மனசுக்குள்ள நாமளும் அந்த இடத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் ஆனால் அதுக்கான முயற்சிகளை எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸை கொண்டவங்க தான் இந்த கேரக்டர், இந்த மாதிரியான தேர்ட் கேட்டகரி. அண்ட் ஆல்சோ இந்த மிடில் டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் தங்களுக்கு வர நியூஸ் சரியானதா உண்மையா பொய்யா இதை பற்றி எதையுமே யோசிக்காமல் வர நியூஸ் அப்படியே உள்வாங்காமலும் ஓகே அப்படின்ட்டு அந்த நியூஸை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. ஆனால் அதையே ஒரு 2-3 நாள் திரும்ப மறந்துடுவாங்க. அடுத்த பெரிய நியூஸை தேடி போயிடுவாங்க. இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கிற நடுத்தரமான மக்கள் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் நமக்கு வராது, நமக்கு வர வரையும் நம்ம எதுலையும் இன்வால்வ் ஆக தேவையில்ல அப்படின்ட்டு எல்லாத்துலேயும் ஒதுங்கி போகிறதுனால சில டைம்ஸ், ஐ மீன் மெனி டைம்ஸ் கூட நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் சில டைம்ஸ் இதுவே பேக் ஃபயர் ஆகிறதும் வாய்ப்பு இருக்குது. இந்த பீப்புள் தங்களுக்குன்னு ஒரு ஓன் ரூல்ஸ் இல்லாமல் ஆல்ரெடி யாரோ சாதிச்சவங்க செஞ்சு வச்சது, அவங்க உருவாக்குன ரூல்ஸ், அதை பற்றி எந்த கேள்வியும் கேட்காம அதை ஃபாலோ பண்ணுறவங்க, மோஸ்ட்லி எந்த பிரச்சனைக்கும் போகாதவங்க, இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் கொண்டவங்க தான் மிடில் பீப்புள். ஓகே, நெக்ஸ்ட் குட் பீப்புள். இது வரையுமே எனக்கு தெரியல எப்படி நல்ல மனுஷங்களை வரையறுக்கிறதுன்ட்டு. பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, குட் பீப்புள் ஆர் லைக் தங்களால் ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னு நிரூபித்து அதை சரியான வழியில் செஞ்சவங்க, அடுத்தவங்களோட சுதந்திரத்தை கெடுக்காமல் செஞ்சவங்க. அதே நேரத்தில் ரோட்டில் பிச்சை எடுக்கிறாங்களோ இல்லை யாருக்காவது உடம்பு சரியில்லையோ அவங்களால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் அதே ஒரு சிலர் நம்மள மாதிரி ஆட்கள்லாம் கையில் காசு 1 ரூபா 2 ரூபா சில்லறை இருந்தால் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா அப்படியே சும்மா போயிடுவோம். பட் இந்த கைண்ட் ஆஃப் பீப்புள் யோசிப்பாங்க, இவங்களுக்கு நம்மளால் எதாவது செய்ய முடியுமா, இவங்க ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இதில் ஏதாவது
அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏன் இத்தனை வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த நிலைமையா ஏற்பட்டிருக்கு? வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? அவங்களுக்கு ஏதாவது நம்ம பெருசாக ஹெல்ப் பண்ண முடியுமா? அப்படின்னு யோசிக்கிறவங்க தான் இந்த கைண்ட் ஆஃப் பீப்புள். மோஸ்ட்லி வாழ்க்கையை என்ஜாய் பண்ணாலும் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம தங்களால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுற கேரக்டர்ஸ். அதே நேரத்தில் யார் வழியும் இருக்காமல் எப்படி முன்னேறதுன்னு பார்க்குறவங்க தான் குட் பீப்புள் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் பல பேர் பல விதமாக இருப்பாங்க. ஆனாலும் இந்த வகையான பீப்புள் ரொம்ப ரொம்ப ரொம்பவே கம்மி. அதுலேயும் ரொம்ப 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 கம்மியானவங்களே சாதிச்சிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் விவேகானந்தர், அன்னை தெரசா, இந்த மாதிரி ஒரு சிலர். அடுத்து பேட் பீப்புள் ஆர் தப்பானவங்க, இல்லை மற்றவங்களுக்கு கெடுதல் செய்கிறாங்க, இந்த மாதிரி எப்படியான எடுத்துக்கலாம் இந்த கேட்டகரியை. இந்த கேட்டகரியில் ஏஞ்ச மற்றவங்கள பற்றி கவலைப்பட மாட்டாங்க. தங்களுக்கான விஷயம் நடந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க. தன்னை விட எப்படி அவன் பெரிய ஆளாகலாம், அவனை விட நான் பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்காம அவனை எப்படி கீழே தள்ளி விட்டு ஏறி மிதிக்கலான்னு நினைக்கிறவங்க. பொறாமை, ஜெலசி, கோபம், இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸை கொண்டவங்க இந்த கேட்டகரியில் வருவாங்க. ஆனாலும் இதை விட மோசமானவங்களாம் இருக்கக்கூடாதுக்காங்க ஒரு கெட்டவனை வரையறுக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் ஒரு நல்லவனை வரையறுக்கிறது ரொம்பவே கஷ்டம். அடுத்தவங்க சுதந்திரத்தை பறித்து அவங்கக்கிட்ட இருந்து ஆல்ரெடி ஒருத்தங்கிட்ட கம்மியாக தான் இருக்கும், அதையும் பிடுங்குறவங்க. தாங்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறத போதும்னு சொல்லாமல் இன்னும் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க, உழைப்புக்கு சரியான ஊதியம் கொடுக்காதவங்க, இந்த மாதிரி ஆட்களை நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை செஞ்சாதான் நமக்கு அது கிடைக்கும்ன்றதை விட்டுட்டு அது செய்யாமையே அதோட பலனை அனுபவிக்கிறாங்க. லுக் ஃபெமிலியர், ரைட்? இந்த மாதிரி பீப்புள் நம்ம நிறையவே பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் ஹியூமன் நேச்சர் நம்ம மூணாக பிரிச்சோம்ல. என்னென்ன? லேசினஸ், ஈஸியாக எல்லாத்தையும் எடுத்துக்கிறது. அதான் பண்ண மறந்துட்டேன். ஐ வில் டூயிங் இட். ஐ வில் டெல் இட் இன் த எண்ட் ஆஃப் த வீடியோ. நீங்கள் ஃபஸ்ட் இந்த 2 கேட்டகரி முடிச்சிடலாம். லேசினஸ், இந்த ஒரு விஷயத்தால் பல நல்ல விஷயங்களும் பல கெட்ட விஷயங்களும் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு மனுஷன் லேசியாக இருந்த காரணத்தினால தான் அவன் ஈஸியாக எல்லா விஷயத்தையும் செய்யணும்னு நினச்சிருக்கான். இந்த 2 விஷயமே ஒரே விஷயமா தான் அவங்களுக்கு தோணும். பட் இது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. உதாரணம் சொல்லணும்னா, தனக்கு நடக்கிறது கஷ்டமாக இருக்குது, நடக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு தான் காரு, பைக்கு, வண்டி, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கிரியேட் பண்ண தான் காட்டுக்கு போய் வேட்டையாடி இல்லை ஒரு விஷயத்தை விவசாயம் பண்ணி திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக தான் ஃப்ரிட்ஜு, பதப்படுத்துறது, அது வேறக்கூடாது இந்த ஏசி, இந்த மாதிரி விஷயங்களை செய்ய ஆரம்பித்தான். ஸோ லேசினஸால் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி வேற கெட்ட விஷயம். அவங்களே இந்த வேலையை செஞ்சுட்டாங்க, எதுக்கு நம்ம இந்த வேலையை செய்யணும், நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, இந்த வேலையை இன்னொருத்தங்கிட்ட கொடுத்து அவனை செய்ய சொல்லி அவனுக்கு ஒர்க்லோட அதிகப்படுத்துறது. இந்த மாதிரி லேசினஸ் ஏகப்பட்ட விஷயங்களும் நடக்காமலே போயிருக்கு, நடக்க வேண்டிய விஷயங்கள். அதே மாதிரி தான் ரிச் அண்ட் புவர் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள். ரிச் பீப்புளை பொறுத்த வரையும் ஒரு சிலர் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் பலரை பொறுத்த வரையும் அவங்க சேர்க்கறத பார்ப்பாங்களே ஒழிஞ்சு இருக்கிறத சிலர் கொடுத்து உதவலாம். நாம் முன்னேறி வந்துட்டோம், இன்னொருத்தவங்களுக்கு அந்த வழியை காட்டலாம், அவங்க கொடுத்து ஹெல்ப் பண்ணதுனால பரவாயில்ல, நான் இப்படி தான் வளர்ந்தேன், ஸோ இந்த வழியை ஃபாலோ பண்ணி நீயும் வந்துரு, அந்த மாதிரி அவங்களுக்கு வழியை காட்டி ஹெல்ப் பண்ணுறதும் கிடையாது. இவங்களால முடிஞ்ச அளவுக்கு சேர்க்க ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆல்ரெடி இருக்கிறதையும் பெருக்க மட்டும்தான் ட்ரை பண்ணுறாங்க. ஒரு சிலரை தவிர்த்து குறிப்பிட்டு சொல்கிறேன். சேம் கோஸ் ஃபார் மிடில் கிளாஸ் பீப்புள். இந்த கிளாஸ் பீப்புள் அதிகபட்சம் தங்களோட டெய்லி வாழ்க்கைக்கான பணத்தை மட்டும்தான் ஏர்ன் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதை தவிர்த்து முன்னேறணும், கொஞ்சம்
நாமளும் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு என்ன இருந்தாலும் அவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேங்கிறாங்க. லைக் நம்ம இப்படி சொல்லலாம், இந்த கிளாஸ் பீப்புள் டெய்லி வாழ்கிறதுக்கான விஷயத்தை செஞ்சாலும் முன்னேறணுன்ற ஆசை இருந்தாலும் ரிஸ்க் எடுக்க பயப்படுவாங்க. எங்கே ரிஸ்க் எடுத்து இருக்கிற வாழ்க்கையை கெடுத்துக்குவோமோ அப்படி ஒரு பயம். அடுத்து புவர் பீப்புள், இந்த கிளாஸ் பீப்புள் இவங்களை பற்றி என்ன சொல்கிறது, இவங்க ரொம்பவே கஷ்டப்படுறவங்க. டெய்லி வாழ்க்கைக்கு பிச்சை எடுத்து தான் பிழைக்கணுன்ற நிலைமையில இருக்கவங்க. ஆனால் அதுக்கான ரீசன் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம போய் அவங்ககிட்ட கேட்குறதும் கிடையாது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் கிடையாது. ஏதோ ரோட்டில் போகிறோம் வரோம், பிச்சை எடுக்கிறாங்க, 1 ரூபா கேட்குறாங்க, கொடுக்குறாங்க. ஏதோ கை கால் போனவங்களும் அங்கே இருந்தாலும் ஏதோ இன்னும் ஒரு 5 ரூபா 10 ரூபான்னு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஒழிஞ்சு அவங்களுக்கு வேறு எதுவும் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு யோசிக்கிறது கிடையாது. அடுத்து ஃபேமிலி பொறுத்த வரையும் 2 விதம்தான். ஒன்று கூட்டு குடும்பமாக இருக்கிறது, இல்லை புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு தனியாக இருக்கிறது. கூட்டு குடும்பம்னா அந்த பெற்றவங்களையும் தான் அண்ணன் தம்பி அப்படின்னு ஒன்றா இருக்கிறது. இந்த மாதிரி ஃபேமிலி இந்த காலத்தில் பார்க்குறது ரொம்பவே கஷ்டம். ஆனால் இதே ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க. ஆனால் இப்போ இந்த காலத்தை பொறுத்த வரையும் குடும்பன்றது ரொம்பவே சுருங்கிடுச்சு. அதிகபட்சம் ஒரு ஃபேமிலிக்கு 4லேருந்து 5 பேர் இருக்கிறதே பெரிய விஷயந்தான். வயசானவங்களை கொண்டு போய் ஹோமில் சேர்க்கறது, இல்லை அவங்கள கொண்டு வந்து ரோட்டில் விட்டுறது, அவங்கள பெற்றவங்களவே கண்டுக்காமல் இருக்கிறது, அதான் இந்த காலத்து பசங்க முக்கியமாக நிறைய செய்கிறது. அதுக்குன்ட்டு நிறைய சொல்ல முடியாது, ஒரு சிலர். பட் பலரும் தங்களோட பெற்றவங்களை கண்டுக்காமல் இருக்கிறது தான் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது. அதில் எந்த சர்ப்ரைஸும் இல்லை. இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் தங்களோட அப்பா அம்மாவை போய் நேரில் பார்த்து எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, ஏன் நீங்கள் வேலைக்கு போய் கஷ்டப்படுறீங்க, எங்கள் கூட வந்து இருங்க அப்படின்னு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். எத்தனை பேர் அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க? அவங்க ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா? அதிலே ஒரு சிலர் இருப்பாங்க, எதுக்கு நம்ம பசங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கணும், நம்ம தனியாக இருக்கணும்ன்ட்டு. அந்த மாதிரி ஒரு சில பேரண்ட்ஸ் இருக்காங்க. பட் நம்ம இந்த சின்ன சின்ன ஃபேமிலிஸை பற்றி பார்த்தோன்னா, இந்த குடும்பத்தில் மொத்தமாக அப்பா அம்மா தம்பி தங்கச்சி, இல்லை தம்பி அண்ணன், இந்த மாதிரி இருப்பாங்க. யூஸ்வலாக இந்த குடும்பமும் பெருசாக நினைக்காது. அப்பா அம்மா இருக்க வரையும் தான் அண்ணன் தம்பிங்க ஒன்றா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்பா அம்மா தனியாக பசங்களாக வளர்ந்ததுக்கப்புறம் போனதுக்கப்புறம் இவங்களுக்கு தனித்தனியாக போய் அவங்களுக்குன்னு ஒரு குடும்பத்தோடு செட்டில் ஆகிடுவாங்க. அப்படியே அடுத்தடுத்த தலைமுறை வரப்போ ஆல்ரெடி இருந்த தங்களோட வழியவே மறந்துடுவாங்க. இதுதான் மோஸ்ட்லி இப்போ இருக்க ஜென்ரேஷன் அனுபவிச்சுட்டு இருக்கிறது. அதே மாதிரி இந்த 2K கிட்ஸ், 90s கிட்ஸ், ஜென்ஸி இந்த மாதிரி விஷயத்தோட சேர்த்து கேட்குறதும் உண்டு. அந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் மனநிலைமை அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருந்தா இப்போல்லாம் இருக்கிற பசங்க கொஞ்சம் கஷ்டம் கொடுத்தாலே தப்பான முடிவுகள் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த நிலைமைக்கு காரணம் யார்? ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்ஸ்லாம் அவங்களுக்கு கஷ்டத்தை சொல்லி கொடுக்காம ஈஸியாக எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வாழ்க்கைனால ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு அப்படின்னு பழக்கி வச்சிடுறீங்க. இப்போ இவங்களுக்கு இந்த வாழ்க்கையே ஈஸியாக இருக்குன்ற பட்சத்தில் கொஞ்சோண்டு கஷ்டத்தை கொடுத்தாலும் அது அவங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை தான் ஏற்படுத்தும். ஸோ குழந்தைங்கள வளர்க்குறப்ப அவங்களுக்கு கஷ்டத்தை சொல்கிறதோடு சேர்த்து குழந்தைங்கள வளர்க்குறதோடு சேர்த்து அவங்களுக்கு கஷ்டம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, இதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஏன் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்து வளங்க. அப்போ தான் அவங்களுக்கும்
அந்தந்த கஷ்டங்களை தாங்குற அளவுக்கான மனநிலைமை கிடைக்கும். அதை விட்டுட்டு அவங்களுக்கு கஷ்டத்தையே காட்டாமல் வளர்த்தா இந்த காலகட்டத்தில் இருக்க குழந்தைங்க அந்த மாதிரி தான் பண்ணுறதுக்கான பாதிப்புகள் இருக்கும். சரி கைஸ், கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எனிவே, வீடியோ கொஞ்சம் பெருசாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கலாம். இந்த கண்டென்ட்டை நான் பேசணும்னு நினச்சதுக்கான காரணம், ஐ டோன்ட் நோ, ஐ ஃபீல் லைக் ஹியூமன்ஸ் மேலே இருக்கிற நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி தான் பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த உலகத்துலேயும். பல போர்கள், பல பேரோட வாழ்க்கை கெட்டு போகிறது, புது புது நோய், அந்த நாட்டு இந்த நாடு ப்ளேம் பண்ணுறது, அவனை இவன் ப்ளேம் பண்ணுறது, திருட்டு கொள்ளை. எப்பவுமே நல்ல விஷயத்தை கேட்குறத விட கெட்ட விஷயங்களை தான் நம்ம அதிகமாக கேட்டுட்ருக்கோம். அதனால கூட எனக்கு இப்படி தோணலாம். இந்த ட்ராமா ட்ரம்பிங் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ see you guys later. பாய். அதோட உங்களோட வாழ்க்கையில் கஷ்டமான ஒரு விஷயத்த இந்த கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் வியூவே வரமாட்டேங்குது. see you.